படம் இதயம் முரளி எல்லார் இதயத்துள்ளேயும் போயிட்டார். இந்த படத்து மூலிமா படம் வேறு லெவலில் இருக்குது. நிறைய ட்விஸ்ட்டு, நிறைய ஹீரோயின்ஸு. கடைசியில் எந்த ஹீரோயின்கிட்டையும் அவர் லவ் சொல்ல. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. காமெடிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பரிதாபங்கள் சுதாகர் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்காரு. காமெடிலாம் எக்ஸலண்ட்டு. அப்புறம் ரக்ஷன் ப்ரோ நடிச்சிருக்காரு. அவரோட காமெடிஸுமே நல்லா இருந்துச்சு. காம்பினேஷன் நட்டி சார் வந்து அதர்வாக்கு மாமாவாக பண்ணியிருக்காரு. அந்த பாண்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி டீச்சர் கேரக்டர் ஒரு கிஸ்ஸு வச்சு ஒரு கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப டீசெண்டாக இருக்குது. என்ன ஒன்று இதில் ஒரு மைனஸ்னால் சாங்ஸ் வந்து இன்னும் பெட்டராக வாங்கியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா படம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. பாட்டு வந்து ஒரு ஓகேன்ற லெவலில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பாட்டு நல்லா இருந்தால் இன்னும் செமையாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி எல்லாமே ஓகே, சூப்பர். புரியல இருக்கு. இப்போ அவர் வந்து லவ் சொல்ல மாட்டார்ல, அதே தான் இவரும் சொல்லவே மாட்டார். அப்புறம் அந்த சின்னி ஜெயந்த் வச்சு ஒரு சீன் வரும். அந்த காம்பினேஷன் அவங்க அப்பா சொல்ல மாட்டார், இவரும் சொல்ல மாட்டார். அதை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சூப்பர். ஓவரால் செம்ம. பார்ட் 2க்கு லீடு மட்டும் கொடுத்துட்டு முடிச்சிட்டாங்க. பார்ட் 2க்கு லீடு இப்போ நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. தேங்க்யூ. படம் வந்து நல்லா இருந்துச்சு. படத்தோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 90s ரெஃபரன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து நல்லா இருந்துச்சு. இதே முரளியோட ரெஃபரன்ஸுமே ஒரு சிலது இருக்குது, அதுவுமே நல்லா இருந்துச்சு. ராம்கி வந்தார், இவங்களோட சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சுதாகரோட ஜோக்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பரிதாபங்கள் எப்படி இருக்குமோ அது மாதிரி சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓவராலாக மூவி வந்து நல்லா இருந்தது. ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். ஒரு நல்ல ராம்காம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. பட் மேல் லீடு வந்து இன்னும் இந்த 2026 வந்து ஒரு லவ் சொல்லாமல் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி இருந்தால் லவ்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. லவ் இருந்துச்சுன்னா சொல்லிடணும், அதுதான் பெட்டர். அதில் வந்து ஃபீமேல் லீடு எல்லாமே அந்த டேக் எடுத்திருக்காங்க. பட் மேல் லீடு வந்து ரொம்ப எக்ஸ்பிரஸே பண்ணாத மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை. இதயம் பார்த்தது கிடையாது. பட் கேள்விப்பட்டிருக்கேன். ஒன் சைட் லவ் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளோதான், மற்றபடி பார்த்தது இல்லை. பட் ரெஃபரன்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் இருந்துச்சு. 90s ரெஃபரன்ஸ் எல்லாமே. ஆமாம், ரொம்ப லேக் அடிச்சுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப லேக் அடிச்சுது. அது மட்டும் கொஞ்சம் இன்னும் கம்மி பண்ணியிருக்கலாம். மற்றபடி ஓகே தான். செகண்ட் ஹாஃபில் ஜோக்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஃபஹத்தோட சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபஹத்துமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஜென்சிக்கு தான் செட் ஆகுமான்னு தெரியல. ஜென்சியோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபீமேல் லீட்ஸ் எப்படி இருக்காங்களோ அது வந்து ஜென்சியோட ரெப்ரசன்டேட்டிவ். பட் மேல் லீட் இருக்கிறது வந்து ஜென்சியோட லவ் இருந்தால் இப்போலாம் ஜென்சிஸ் எல்லாருமே சொல்லிடுறாங்க. ஐ கெஸ் இதில் வந்து 20 வருஷம் ஆகியும் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. 90s லவ்வாக இருந்துச்சு. அவ்வளோதான். அழ வைக்கிற மாதிரிலாம் அந்த அளவுக்கு எமோஷ்னலாக எதுவும் இல்லை. சும்மா ஒரு ஜாலியாக ஒரு படம் பார்க்கலாம், அவ்வளோதான். அதர்வாக்கு ஒரு நல்ல மூவி, அவ்வளோதான். பட் இதை விட டிஎன்ஏ நல்லா இருந்துச்சு. அதர்வாக்கு ஒரு நல்ல கம்பேக்கா. இது வந்து ஓகே தான். படம் வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்டார்டிங்கில் 3 படம் மாதிரி ஆரம்பிச்சுது, முடியும் போது ராஜேஷ் சார் படம் மாதிரி ஆரம்பிச்சுது. இது வந்து ஒரு படத்துடைய ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். பரவாயில்ல, ஒரு ப்ரொடியூசரு இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா ஓரளவுக்கு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயந்தான். கேமியோ நட்டி சாரோட ரோல், ஒரு மாமன் அந்த ஒரு உறவு நல்லா இருந்துச்சு. பல ஹீரோயின்ஸ் வராங்க. ஒருத்தவங்க வந்தால் பரவாயில்ல, பல பேர் ஒரு ஊரே வருதுன்னும் போது நம்மளால் நோட் பண்ண முடியல. நல்லா இருந்துச்சு. வரவங்க ரோல் எல்லாமே சூப்பராக இருந்து. எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இந்த படத்தில் பாருங்கள், நான் ஒரு சிஎஸ்கே ஃபேனா, நான் ஒரு தோனி ஃபேனா. தோனியை பற்றி தப்பாக பேசினா அடிப்போம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனு. தோனி ரெஃபரன்ஸை வச்சு, சிஎஸ்கே ரெஃபரன்ஸை வச்சு அங்கங்கே படத்தை நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவாக நான் பார்த்தது என்னென்னா, இந்த ஈரான்னு ஒரு நடிகை இருந்தாங்களே பழைய இதயமில், அவங்கள ஏங்க கொண்டு வரல? முரளி சாரு இறந்துட்டாரு, ஓகே, அவங்கள கொண்டு வந்துருக்கலாம்ல. அது ஒரு மைனஸாக நான் பார்க்குறேன். அதை அவர் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி என்னை கேட்டால் இந்த படம் ஒரு ஓவராலாக நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க. ஆனால் போனீங்கன்னா ஒன் டைம் ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த சுதாகருங்க, தயவுசெய்து இந்த சுதாகர்ன்றவரை பரிதாபங்கள் சுதாகர் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். அவர் மட்டும் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் காமெடின்னு ஒன்று இருந்திருக்காது. அவர் தான் இந்த படத்தை காமெடி தாங்கி பிடிக்கிறாரு. நல்லா சிரித்தோம். அந்த சுதாகர் தான் ஒரு பெரிய ப்ளஸ் இந்த படத்தில்.